இது வேஸ்டேஜ் பழம் தான். பட் நான் இத்த கூட பணமாக தான் பார்ப்பேன். ஏன்னா இது ஒரு 2 வேளைக்கு என் கோழிங்களுக்கு தீவனமாக ஆச்சு. இவன் என் முதல் கோழி. இவனுக்கு 8 வயசாகுது. வயசாயிடுச்சு, கண்ணு தெரியல, காது கேட்கல. பட் எனக்கு அவனை அறக்கணும்னு தோணல. ஏன்னா இவன் வந்து கிட்டத்தட்ட 65-70 கோழி உருவாக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 60,000-70,000 இவனால் என்னால் சம்பாரிச்சிக்க முடிஞ்சிச்சு. இது வந்து கருங்கோழிங்க. நம்ம முன்னோர்கள் வந்து ஃபஸ்ட்லாம் சாமி கும்பிட்றதுக்கு கருப்பு கோழி நான் இங்கே வந்து தான் எனக்கு ஒன்று விஷயம் என்ன புரிஞ்சிச்சுன்னா, அது வந்து கருப்பு கோழி இல்லை, கருங்கோழி தான் வந்து சாமிக்கு படைச்சி கும்பிடணும். ஏன் நம்ம முன்னோர்கள் அப்படி சொன்னாங்கன்னா, அதில் வந்து மருத்துவ குணம் அவ்வளோ இருக்குது. இதுங்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நோய் தாக்காது. நோய் தாக்கினாலும் 10-15 நாளில் கூட ஆட்டோமேட்டிக்காக அது ரிகவர் ஆகிடும். அதுங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இயற்கையாகவே அந்த எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதனால் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிடுவாங்கன்னா, கருப்பு கோழி சாப்பிடுங்க. ஆனால் இது கறி கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் வந்து இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணே போயிட்டோம். நான் இப்போ என்ன பார்க்குறேன்னா, அந்த வெள்ளைக்கோழியில் அது எதுவுமே கிடையாது அதில். ஆனால் அதை வந்து கியூ கட்டுன்னு நின்றுக்கிறாங்க அதை வாங்கிறதுக்கு, அதை சாப்பிட்றதுக்கு. ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஆனால் நல்ல பொருளாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. 4 நாளைக்கு சாப்பிட்றது ஒரே வேலையை சாப்பிடுங்க, ஆனால் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க.